பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சால்வ் பண்ணிரோமா? குப்த பேரரசில் முதலாம் சந்திரகுப்தர் அரசரை டிஸ்கஸ் பண்ணுவோம். பொது ஆண்டு 320. குப்தர் சகாப்தத்தை நிறுவியவர் முதலாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசின் முதல் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர். இவர் குமாரதேவி என்ற பெண்ணை மணந்தார். குமாரதேவி லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசி. லிச்சாவி என்பது ஒரு பழமையான கனசங்கம். இந்த கனசங்கத்தின் ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாளத்திற்கும் இடையே அமைந்துள்ள ஒரு இடம். இந்த திருமணத்திற்கு பிறகு முதலாம் சந்திரகுப்தரின் சமூக அந்தஸ்து உயர்ந்தது. முதலாம் சந்திரகுப்தர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அதில் முதலாம் சந்திரகுப்தர் மற்றும் அவருடைய துணைவியான குமாரதேவியின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இதே தங்க நாணயங்கள்ல லிச்சாவையா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டிருந்தது. இவரை கல்வெட்டுகள்ல மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்பட்டார். இவருடைய சமகாலத்து முக்கிய அரசர் ரோம பேரரசரான மகா கான்ஸ்டன்டைன். பாஸ், இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, முதலாம் சந்திரகுப்தர். இப்போ உங்களுக்கான கேள்வி, வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் யார்? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.